சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபுல் ஆஃப் மெமரிஸ். பேச்சு படம் வந்து படமாக சொல்றத விட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஐம் ரியலி வந்து அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். டேரக்டர் எனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ராமச்சந்திரன் அண்ணா இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கோ அண்ட் இந்த டீமில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். படம் சூப்பராக இருக்கு. ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்கு. சூப்பராக எப்படி ஒரு பேய் படம் மாதிரி போதா இல்லை ஆக்ஷன் த்ரில்லரா? பேய் படம் மாதிரி தான் போகுது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. திகில் இருக்கு. நம்ம த்ரில்லுக்காக வரோம். அந்த த்ரில் இருக்கு. மியூசிக் செம்மையா இருக்கு. வேற லெவலில் மியூசிக். பேய் படம் மாதிரி தான் இருக்கு. பேய் படம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் பேய் காட்ட மாட்டாங்க. இது வேற மாதிரி ஜானல் சூனியம் அந்த மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல த்ரில்லர் படம் பார்த்தோம். படம் நல்லா இருக்கு. இது ஹாரர் கதை. ஒரு காமெடி இல்லை இந்த வேற மாதிரி கிளாமர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பியூர் ஒரு டெரரான படம். தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்விஸ்டெல்லாம் இருக்குது. எதிர்பார்க்காம இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இல்லை ரொம்ப ஆரம்பத்தில் வந்து கதை செட்டப் பண்ணும்போது 10 மினிட்ஸ் டெஃபைன் பண்ணுறாங்க. பட் செகண்ட் ஹாஃப்லாம் டெரிஃபிக். சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப இது எடிட்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இல்லை சாங்ஸில் ஒரே ஒரு சாங்ஸ் தான் டைட்டில் சாங்ஸ் மாதிரி. அது நேச்சராக போயிட்டு இருக்காது. ரொம்ப எதுவுமே சாங்ஸில் தேவையில்லாமல் போட்டிருந்தாலும் கொஞ்சம் லேக்காக தான் ஆயிருக்கும். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது டெபியூ டேரக்டர்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒர்க்கு தெரியல. ரொம்ப சூப்பராக ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த மூவி வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒன்று கொண்டு போச்சு. அப்புறம் இப்போ நம்ம யூஸ்வலாக பார்ப்போம்ல பேய் படம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணிச்சு அது ஆடியன்ஸை நல்லாவே. ஸ்க்ரீன் பிளேவாக பயங்கர ஸ்ட்ராங்காக ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ். அந்த மாதிரி நான் பேச்சு தான் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. பியூர் ஹாரர். ஆமாம், ஃபேமிலியாக வந்து குழந்தையோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பியூர் ஹாரர். எண்டிங்கில் பயங்கரமான ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நான் நினச்ச விட நல்லா வந்திருக்கு. அண்ட் அதான் இப்போ இதில் வந்து நல்லா சீனியர் இருக்க ஆர்டிஸ்ட் நம்ம பாலசரவணன் அண்ணா அண்ட் எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் தான். தேவ் அண்ட் பிரீத்தி அண்ட் மகேஷ்னு சொல்லிடுற பையெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நான் நினச்ச விட நல்லா வந்திருக்கு. ஸோ அதுதான் ஹாரர் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஒரு ஹாரர் ஜானர் எடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்ட ஜானருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் வரோம்ல, ஒரு காமெடி கலந்த ஒரு பேய் படம், அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க ஒரு பேய் படமாக இருக்குது. நல்லா இருக்கு. இல்லைங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. லேக்குன்னு எனக்கு தெரிஞ்சு லேக்காக எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப் அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபோட ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இன்டர்வல் வந்து பயங்கரமாக இருந்தது. எஸ்எஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. பேய் படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவர் செம்மையாக நடிச்சிருக்காருண்ணா அவர். ஏன்னா வழக்கமாக ஒரு காமெடி ஜானர்லாம் பார்த்துருக்கோம். இல்லை கொஞ்சம் சீரியஸாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே கொடுத்த அந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கொடுத்த கேரக்டர் வந்து சொதப்பாமல் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கும். சுத்தமாக போர் அடிக்கல. நல்லா ஜாலியாக போயிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஹாரரும் இருக்கும். ஹாரர் தான், பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷல் படத்தில். என்னன்னா இல்லை ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் மூவ் ஆகிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹாரர் தான். என்னென்னா மோஸ்ட்லி ஹாரர் வந்து நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து டேல இருக்குது. பகலில் ஒரு பேயை காட்டி பயமுறுத்துறது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது.